பிஎன்ஐல எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிசினஸ் கோல்ஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். சோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். வெயிட் பண்ணுங்க, எல்லாம் ரெடி போட்டீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இப்ப என்ன கேட்க போறோம் அப்படின்னா, why did you join BNI? ரொம்ப சிம்பிளா எழுதுங்க பார்க்கலாம் சார். நீங்க எதற்காக BNIல சேர்ந்தீங்க? BNIல எதற்காக சேர்ந்தீங்க சார்? பிசினஸ், சூப்பர், ஃபார் growth, பிசினஸ் அண்ட் மணி, ரிலேஷன்ஷிப், ஏர்ன், ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது, கான்டாக்ட்ஸ், கிவர்ஸ் கெயின், ரிலேஷன்ஷிப், கிவ், வண்டர்ஃபுல். எல்லாரும் என்ன சொல்றாங்க? கொடுக்கறதுக்காக சேர்ந்திருக்கேன் சார். கிவிங், ரிலேஷன்ஷிப், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. சோ நம்ம BNIல சேர்ந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, BNIல பிசினஸ் ரெஃபரல் மூலமா க்ரோ பண்றதுக்காக தான் நம்ம சேர்ந்திருக்கோம். சோ இந்த ரெஃபரல் மூலமா பிசினஸ் க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க எனக்கு இன்னி ஒரு 3-4 நிமிஷங்கள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இது முதல் அப்படி என்ன எப்படி என்னோட கோல்ஸ் எப்படி சார் நான் வந்து இதுல வந்து யோசிக்கணும், எப்படி சார் இதுல சிங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இலக்கு என்ன? அதாவது BNI மூலமா இல்ல, உங்களோட பிசினஸ், அதாவது உங்களோட பிசினஸ்ல ஓவரால் டார்கெட். தயவு செஞ்சு ஒரு நோட்டும் பென்னு தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டு பென் எடுத்துட்டு பக்கத்துல நான் சொல்லும் போது உங்களோட பிசினஸ் பத்தி நீங்க யோசிங்க, அதை எழுத பாருங்க. சோ அதை எழுத பாருங்க போது எனக்கு ஒரு வருஷம் பூரா எனக்கு என்னோட ஓவரால் டார்கெட், அதாவது கிளைண்ட் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, கிளைண்ட்டுகள் மூலமாக எனக்கு ஒரு வருஷம் கிடைக்கக்கூடிய பிசினஸ் வந்து 10 கோடி ரூபாய். இதுல வந்து பிரான்ச்சஸ் எழுத வேண்டாம் சார். இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் எழுத வேண்டாம். தயவு செஞ்சு காசாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களோட டர்ன் ஓவர், வாட் இஸ் யுவர் டர்ன் ஓவர் இன் மணி அப்படிங்கறது எழுதுங்க. இப்ப எனக்கு 10 கோடி, உங்களுக்கு 3 கோடி இருக்கலாம், 1 கோடி இருக்கலாம், 2 கோடி இருக்கலாம், எது இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, சூப்பர். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல எனக்கு BNIல இருந்து எவ்வளவு டார்கெட் வேணும் அப்படின்னு எழுதுறேன். எனக்கு 10 கோடி ஓவரால் டார்கெட். அதுல எனக்கு BNI மூலமா வர வேண்டியது எவ்வளவு? 1 கோடி ரூபாய். அப்போ எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கு சார், யதார்த்தமா இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு 5 கோடி இருக்கும்போது உங்களுக்கு 1 கோடி ரூபாய் ஆசை இருக்கலாம். என்ன உங்களோட இலக்கு? இதுல BNI மூலமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது வந்து அடுத்த பாயிண்டா எழுதுங்க. கிளியரா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதை பார்க்கும்போது 1 கோடிங்கிறது எனக்கு 10 கோடியில 10%. அதாவது என்னோட பிசினஸ்ல 10% BNIல இருந்து வரணும்னு நினைச்சிருப்பேன். இப்போ நிறைய பேருக்கு இதுல 20% இருக்கலாம், 30% இருக்கலாம். சில 5 இயர் 6 இயர் மெம்பர்ஸ்க்கெல்லாம் 40%, 50%, 50, 60, 70 கூட இருக்கலாம். பட் ஒரு ரியாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கோடிக்கு 10 கோடிக்கு 1 கோடிங்கிறது 10%, 10, 20, 30 அப்படிங்கிறது ஒரு நல்ல சதவீதங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். சோ அது வந்து ரியாலிட்டியான பர்சன்டேஜ். அடுத்தது இப்போ வந்து 10% முடிவாயிருச்சு. அப்போ என்னோட இந்த டோட்டல் டார்கெட்ல, அதாவது டோட்டல் பிசினஸ்ல அந்த பில்லின் மதிப்பு என்ன அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் 10 கோடி, நான் மொத்தமா ஒரு வருஷம் பூரா நான் போட்டிருக்கிற பில்லு 200 பில்லுங்க. அப்போ 10 கோடி டிவைடட் பை 200 பில் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு வந்து அதோட ஒரு மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில்லுக்கு வந்து 5 லட்சம் மதிப்பு. அதே மாதிரி நீங்களும் உங்களோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு பரிமாற்றம், நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல் அல்லது ஒரு பொருள் விற்கும் போது அதற்கு நீங்கள் பில்லாக போடும் மதிப்பு எவ்வளவோ அதை வந்து அது ஒரு அமௌண்ட் போடலாம். இது வந்து சில பேருக்கு வந்து 1 லட்சம் வரலாம், சில பேருக்கு 5 லட்சம் வரலாம், சில பேருக்கு 35 லட்சம் வரலாம். ஒரு வீடு விற்கிறாருன்னு நீங்க அவருக்கு 1 கோடின்னு வரலாம். ஏன்னா ஒரு வீடு 1 கோடி. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ டிரான்சாக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத நீங்க பக்கத்துல எழுதிருக்கலாம். இது வரைக்கும் நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ முதல் வந்து உங்களோட டார்கெட் 10 கோடி. அதுல நீங்க எவ்வளவு BNI மூலமா எடுக்கணும்னு நினைக்கிறது 1 கோடி. அது வந்து உங்களோட 10% ஆஃப் பிசினஸ். அதுல எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் 5 லட்சம். இது மட்டும் கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த இதுக்கு நம்ம போக ஆரம்பிக்கலாம். சோ அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட டிரான்சாக்ஷன் இப்போ 5 லட்சம் எனக்கு ஒரு வேல்யூ, ஒரு பிசினஸோட வேல்யூ அப்படின்னு நினைச்சோம்னா, எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா 20 தடவை 5 லட்சம் கிடைச்சதுன்னா எனக்கு 1 கோடி கிடைக்கும். அப்படின்னா எனக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் வேணும்? 20 டிரான்சாக்ஷன்ஸ் BNIல வேணும். ஓ சூப்பர், கிளியர் ஆயிடுச்சு சார். அப்படின்னா எனக்கு 20 டிரான்சாக்ஷன்ஸ் கிடைச்சதுன்னா எனக்கு 1 கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வண்டர்ஃபுல், சூப்பர், நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு சார். அப்ப இந்த 20 டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, ரெஃபரன்ஸ் இஸ் நாட் a definite sales ன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ரெஃபரன்ஸுமே கண்டிப்பாக ஒரு சேல்ஸ் ஆக மாறுமா அப்படின்னு கேட்டானா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கன்வர்ஷன் ரேட்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க சார். கன்வர்ஷன் ரேட்னா என்ன? நான் வந்து ஒரு 100 ரெஃபரன்ஸ் எனக்கு வருது அப்படின்னா அதுல வந்து 20 ரெஃபரன்ஸ் எனக்கு பாஸ் ஆகிறதுக்கு, அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா என்னோட கன்வர்ஷன் ரேட் 20ன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ எனக்கு 20 ரெஃபரன்ஸ் கிடைக்கணும், என்னோட கன்வர்ஷன் ரேட் 20 அப்படின்னு சொன்னா எனக்கு 100 ரெஃபரன்ஸ் கிடைச்சாதான் எனக்கு 20 ரெஃபரன்ஸ்
ஒரு வருஷத்துக்குள்ள கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எனக்கு நம்பர் ஆஃப் ரெஃபரல்ஸ் பர் இயர் வந்து 100ன்னு தெரிஞ்சது. இப்போ ஒரு வருஷத்துல நம்மளுக்கு 52 மீட்டிங் இருக்கு. இந்த நேரத்துல நம்மளால பெருமைக்கூடிய விஷயம் என்னன்னா, மேக் மாதிரி லீடர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் கூட கேப் விடல. அதாவது பிஎன்ஐ மீட்டிங் ஆன்லைன்ல நடந்துட்டே இருக்கு. சோ 100 டிவைடட் பை 50 அப்படின்னு போட்டீங்கன்னா வாரம் 2 ரெஃபரல் நம்மளுக்கு வேணும். அப்போ வாரம் எனக்கு 2 ரெஃபரல் கிடைச்சதுன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த வாரம் 2 ரெஃபரல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு. அப்படின்னா இந்த 2 ரெஃபரல் எனக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு 1-to-1 பண்ணுனேன்னா எனக்கு 2 ரெஃபரல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 1-to-1 பண்ணும்போது எனக்கு 2 ரெஃபரல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் சார். உங்களுக்கு எவ்வளவு ரெஃபரல் இதுல கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எவ்வளவு 1-to-1 நீங்க எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து முடிவு வந்திருக்கு. இப்ப எனக்கு வந்து 1ஓ 2ஓ பண்ணா போதும். உங்களுக்கு எவ்வளவு சார் வந்திருக்கு? கொஞ்சம் டைப் படிக்கலாமே, அந்த டைப் பாக்ஸ்ல டைப் படிக்கலாமே. 5 2 3 1 5 சூப்பர் 3 100 மை காட் 100 10 14 40 50 100 எல்லாம் போடுறாங்களே, இதெல்லாம் ஒரு வாரத்துல 1-to-1 பண்ணக்கூடிய சாத்தியமா? இது எப்படி எனக்கு தெரியலையே, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். கண்டிப்பா ரியாஸ், இதுல வந்து ஒரு வாரத்துல 50 60ங்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு 1 2 3 அப்படின்றதுன்னா அது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல நீங்க எல்லாரும் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பிசினஸ் டு பிசினஸா யோசிச்சோம்னா இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் ஆர்கானிக் ஆயில் பிசினஸ்ல இருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்த ஆர்கானிக் ஆயில்ல இப்ப இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஆயில நான் விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட விலை 30 ரூபாய் அப்படின்னு சொன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 30 டிவைடட் பை 1 கோடினா எவ்வளவு ஆகும் ரியாஸ் பாய்? அதை கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு கால்குலேட்டர் வேணும், சரிங்களா? இது வந்து கொஞ்சம் சிரமமான கால்குலேஷன். பட் ஆனா நான் இது எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு விற்கிறேன். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இதை வந்து ஒரு மாசத்துக்கு விற்கும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பில் வந்து 4 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னா ஒரு பில்லோட வேல்யூ 4 லட்சம் ரூபாய். இதே ஒரு சின்ன மளிகை கடைக்கு விற்கிறேன், அந்த மளிகை கடைக்கு விற்கும் போது அதோட வேல்யூ 1 லட்சம் அப்படின்னு சொன்னா பில் வேல்யூ 1 lakh rupees. ஸோ இந்த 4 லட்சத்தையும் 1 லட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராக்டிகலா தெரியும். அதாவது நான் இண்டிவிஜுவல் கன்சியூமருக்கு வித்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பாட்டில் 30 ரூபாய். ஆனா நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ இல்ல ஒரு மளிகை கடைக்கோ ஒரு ஆயில் பாட்டில் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மதிப்பு வந்து வேற மாதிரி இருக்கும். சோ இங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பிசினஸ் டு பிசினஸா யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களோட எந்த ப்ராடக்ட் வேணா இருக்கலாம் சார். பிஎன்ஐல வந்து உங்களோட டைரக்டர்ஸ் கூட உட்கார்ந்து பேசுனீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டை ஒரு பிசினஸ் டு பிசினஸா மாற்றி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சப்போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அதாவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும் தான் இருக்காங்க. சோ உங்க பிசினஸை எப்படி ஒரு பிசினஸ் டு பிசினஸ் மாடலா நீங்க பண்ண முடியும், எப்படி வந்து வியாபாரம் டு வியாபாரமா நீங்க பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் கண்டிப்பா எல்லாத்தோட பிசினஸையும் இந்த மாதிரி ஒரு 3ஓ இல்ல 4ஓ இல்ல 5ஓ அப்படிங்கிறதுக்குள்ள சம்டைம்ஸ் என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு 20 30 வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிஎன்ஐ கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஜாஸ்தி சார். அதாவது வந்து நம்ம ரியாலிட்டியில வச்சுக்கணும். சோ அந்த ரியாலிட்டியில இருந்ததுன்னா நம்மளுக்கு பிசினஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ புரிஞ்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு எல்லாருமே எஸ்ன்னு போடுங்களேன். சோ தட் எஸ்ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே ரைட், எனக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிருச்சு சார். என்னோட பிசினஸ் கோல் எப்படி பண்றது, எவ்வளவு பிசினஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன், அதுல எவ்வளவு பிஎன்ஐல இருந்து கிடைக்கணும்னு முடிவு பண்றேன், அதுல எனக்கு எவ்வளவு ரெஃபரன்ஸ் வரணும்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதுல எனக்கு எவ்வளவு 1-to-1 கண்டுபிடிச்சிட்டேன். இன்கேஸ் என்னோட பிசினஸ் சின்ன பிசினஸா இருந்ததுன்னா எனக்கு வந்து பிசினஸ் டு பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டேன் அப்படின்றீங்கன்னா வெரி குட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் எஸ்ன்னு போடுறீங்க. கிட்டத்தட்ட 1768 பார்ட்டிசிபென்ட்ஸ் இதுக்குள்ள இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பிஎன்ஐ மெம்பரும் அவங்களோட பிசினஸ் எப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள வந்தாலே இது கரெக்ட் ஆயிரும் சார்.